அந்த பேட்டியில் இந்த இயால் ஆஃபருங்கிறவர் தற்போது காசாவுக்குள்ள என்ன நடக்குது, சமாதான பேச்சுவார்த்தைகளில் என்ன நடக்கிறது, அடுத்ததாக என்ன நடக்கலாம் என்பதை மிக துல்லியமாக விவரித்திருக்கிறார். குறிப்பாக மாரியூ செய்தி பிரிவுக்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இஸ்ரேல் மீது மிக தெளிவாக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ஒரு விதமான இறுக்கத்தை திணித்துக் கொண்டிருக்கிறது. அது என்ன இறுக்கம் என்று சொன்னா, இஸ்ரேல் பின்வாங்க வேண்டும் என்பதை அவர்கள் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு, அவங்க பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தல, நமக்கு திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம அதுக்கு கண்ட்ரோல் ஆகத்தான் போறோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய இயலாமையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டி வரும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார் இயால் ஆஃபர் என்கிற இஸ்ரேலுடைய பிரபலமான ராணுவம் தொடர்பான ஆய்வாளர். மாரிவ் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை இந்த செய்தியை விரிவாக வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை இராணுவம்ங்கிறது ரொம்ப அவர்களுடைய பொருளாதார விவகாரத்திலும் அவர்களுடைய எல்லா விவகாரத்திலும் தெளிவாக இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் இந்த யுத்தத்தில் தற்போதைய நிலையில் 2 விதமான லாபங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை இராணுவம் 2 லாபத்தை பெற்றுக்கொள்ளுது அப்படின்னு சொல்லி அவர் விவரிக்கிறாரு. அதில் விவரிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, ஒருபுறம் பொதுமக்களிடையே அவர்கள் மிக தெளிவான ஒருங்கிணைப்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன இராணுவம் இஸ்ரேலுக்கு எதிரான வெற்றிகளை பெறுவதற்கு அதுதான் காரணமாக இருக்கிறது. கொரில்லா தாக்குதல் முறையை உச்சமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லாபங்களில் ஒன்று. இதனால் தான் தரையிலே அவர்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். வான்வழி தாக்குதலில் பொதுமக்களை நம்ம கொண்டிருக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் தரை தாக்குதலில் அவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்கிறார் இயால் ஆஃபர். அதை தாண்டி அவர் 2வது காரணமாக என்ன சொல்றாருன்னு சொன்னா, பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் இராணுவத்தினுடைய தொடர்ச்சியான பின்வாங்குதல்களை உண்டாக்க வைத்து அவர்கள் வெற்றிகளை சுவீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நிரந்தர யுத்த நிறுத்தம் வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அதை அவர்கள் அடைந்தே தீர்வார்கள். ஏன்னா நமக்கு வேற ஆஃபர் கிடையாது அப்படிங்கிறாரு. நமக்கு இருக்கக்கூடிய ஆஃபர் என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு நிரந்தர யுத்த நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்றதை தவிர வேறு வழி இல்லை, அதையும் அவர்கள் அடைவார்கள் என்று சொல்லிவிட்டு, இஸ்ரேல் என்றைக்கும் காசாவை ஆட்சி செய்யாது, காசாவை ஆட்சி செய்வதற்கு பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ஒப்புக்கொள்ளாது, விட்டு கொடுக்காது, அதை மீறி ஆட்சி பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா கண்டிப்பாக அது நமக்கு எதிரான தாக்குதல்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வரும் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா,